அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புனித மாதமான ரமதான் மாதத்தின் முதல் நாளில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் இந்த மாதத்தை அடையும் பாக்கியத்தினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி தந்த வாய்ப்பை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய துவாக்கள் ஓதுவது, குரான் எடுத்து ஓதுவது சொல்லிட்டு நிறைய இபாதத்துக்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்க. ஏன்னா சின்னதாக ஒரு அமல் செஞ்சால் கூட ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அது நல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அமல்கள் செய்ய செய்ய நம்முடைய கணக்கில் நன்மைகள் கூடிக்கொண்டே போகும். நன்மைகள் கூட 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 என்ன நடக்கும்? நம்முடைய பிரச்சனைகளும் தீரும். எவ்வளவோ அதிகமாக நீங்கள் தௌபா செய்கிறீங்களோ அவ்வளோ அதிகம் உங்களுடைய முசீபத்துக்கள் எல்லாமே நீங்கும். அதனால் அதிகமாக தௌபா செய்யுங்க, துவாக்கள் ஓதுங்க, திக்ருகள் எடுத்து ஓதுங்க, குரான் எடுத்து ஓதுங்க, எல்லாம் செய்யுங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம்முடைய இழப்பு. அது எல்லாமே இழப்பு தான். ஏன்னா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான், அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ரமதான் வரப்போகுது, இத்தனை குரான் முடிக்கணும், இந்த துவாக்கள்லாம் நம்ம எடுத்து ஓதலாம் சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். அது எல்லாமே இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு நோன்பு வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு நோன்பு வைக்கிறோம், கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், கொஞ்சம் வீட்டிலையும் வேலை இருக்கும், உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த ஒரு நேரத்தில் புது துவாக்கள் என்ன சொல்லிட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தெரியாத துவாக்கள் எடுத்து ஓதுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் கொஞ்சம் சோம்பலில் விட்டுருவாங்க. டயர்டாக இருக்குது அப்படி இப்படி சொல்லி. அப்படி விடாமல் உங்களுக்கு எளிதாக இருக்கிற மாதிரி ஒரு 5 திக்ருகளை நான் சொல்கிறேன். இந்த 5 திக்ருகள் நம்முடைய மனசில் மனப்பாடமாக என்றைக்குமே மனப்பாடமாக இருக்கக்கூடிய திக்ருகள். இந்த 5 திக்ருகளை நீங்கள் ஓதுனாலே போதும் ஒவ்வொரு நோன்பிலும். குறிப்பாக முதல் நோன்பில், ஏன்னா நிறைய பேர் ஓதாமல் விட்டுருவாங்க. முதல் நோன்பில் இந்த ஒரு 5 திக்ருகளை தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்க. வீட்டில் வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இந்த திக்ருகளை ஓதிக்கொண்டே இருக்கும்போது ஏராளமான நன்மைகள் முதல் நோன்பிலே நமக்கு கிடைச்சிடும். அல்லாஹ்விற்கு பிடிச்ச திக்ருகள் இது எல்லாமே. அது ஒரு புறம் இருக்கு, நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாகவும் இந்த திக்ருகள் இருக்கும். அது வேற எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த 5 திக்ருகள்: சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ருகள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு திக்ருகள்னால் இந்த திக்ருகள் தான். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதுவோம். அதனால் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இதை சாதாரணமாக நினச்சிருவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச திக்ராச்சு, நமக்கு தெரியாத ஏதாவது ஓதி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்ருகளை விட்டுருவாங்க. இதை விட்டுட்டு நிறைய வேறு வேறு திக்ருகள் துவாக்கள் எல்லாம் எடுத்து ஓதுவாங்க. நீங்கள் எடுத்து ஓதலாம். ஏன்னா துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. புது புதுசாக நம்ம தேடி பிடிச்சி ஓதணும். அதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச சிறப்பான இந்த திக்ருகளை விட்டுட்டு மற்றதை தேடி போகாதீங்க. முதல்ல இதை ஓதுங்க. குறைஞ்சது ஒவ்வொரு திக்ரையும் 100 முறை சொல்லிட்டு எடுத்து ஓதிட்டு பிறகு மற்ற துவாக்கள் திக்ருகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஓதலாம். இந்த திக்ருகளை ஓதி துவா செஞ்சாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சுப்ஹானல்லாஹ் நீங்கள் ஒரு 100 முறை ஓதிட்டா போதும். நம்முடைய 1000 தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லது 1000 நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும். இது எல்லாமே எப்போ? சாதாரண நாட்களில். இப்போ ரமதானில் நம்ம ஒவ்வொரு அமல்கள் செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்கும். அப்போ எத்தனை தவறுகள் அழிக்கப்படும், எவ்வளோ நன்மைகள் எழுதப்படும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு ரகசியம். சுப்ஹானல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொல்வதால். அதோடு இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 4 திக்ருகளும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். ஒரு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழணும். அதுவும் மிக சிறந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழோம்னா இந்த 4 வார்த்தைகள் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. அல்லாஹ்விற்கு மிக பிடித்த வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிடித்த வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? வானம் பூமி மற்றும் அதில் இருக்கிற என்னென்ன பொருட்கள் அற்புதங்கள் இருக்கோ அது எல்லாத்தை விட எனக்கு பிரியப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா இது 4 வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பு இருக்குது. அல்லாஹ்வை சிம்பிளாக சொல்லணும். ஒரு வார்த்தையை கொண்டு சொல்லணும், அவனை புகழணும்னா அப்படின்னா இந்த 4 வார்த்தைகளை எடுத்து சொல்லலாம். அவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த ஒரு திக்ருகளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது. நிறைய நன்மைகள் இருக்குது. ஹதீஸ்களில் நிறைய விஷயங்கள் காணப்படுகிறது இந்த திக்ருகளை பற்றி. அதனால் இந்த
திக்ருகளை ஓதாமல் ஒரு நோன்பை கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்து கடைசியாக 5வது திக்ரு அஸ்தஃபிருல்லாஹ். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. இப்போ நோன்பு மாதம் வருது. இந்த நோன்பு மாதத்தில் யார் அல்லாஹ்விடம் தௌபா செய்யாமல் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படியே அந்த நோன்பை நம்ம கடந்து போயிட்டோம்னா அவர்கள் நாசமடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கட்டாயம் நாம் தௌபா செய்ய வேண்டியது அவசியம் நோன்புல. அதனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தௌபா துவாவை எடுத்து ஓதிக்கி. உங்களுக்கு தெரியலன்னா அஸ்தகுஃபிருல்லாஹ் சொல்லிட்டு இந்த சிம்பிளாக இந்த ஒரு வார்த்தையை மனம் வருந்தி அல்லாஹ்விடம் கேட்டாலே போதும், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இந்த 5 திக்ருகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தகுஃபிருல்லாஹ். இந்த 5மே சிறப்பான திக்ருகள். நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஓத வேண்டிய திக்ருகள். இந்த ரமதான் மாதத்தில் முதல் நாளில் இதை கொண்டு ஆரம்பிங்க. எதுவுமே தெரியல, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது சொல்லிட்டு திக்ருகளை துவாக்களை ஓதாமல் விடுறதுக்கு இந்த ஒரு சிறப்பான 5 திக்ருகளை நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச திக்ருகளை எடுத்து ஓதும்போது ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை ஓதிட்டு இதன் பொருட்டால் நிறைய நன்மைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஓத 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 ஏன்னா அல்லாஹ்வே புகழ்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கே அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை அது. அல்லாஹ்விற்கு எவ்வளோ அதிகமாக நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை விட பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளை நம் மீது இறக்கக்கூடிய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான். லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்துக்கோங்க, சின்ன ஒரு வார்த்தை தான், அதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கலிமா அது. ஒவ்வொரு நபிமார்கள் வாயிலும் வந்த ஒரு வார்த்தை அது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அவனோட பெரியவன் வேறு யாருமே இல்லை. இது எல்லாமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். இதை சொல்ல சொல்ல நம்முடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே போகும். அது மட்டும் இல்லை, இது சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். சின்ன ஒரு திக்ருகள் தான், ஆனால் எவ்வளவு சிறப்புகள் அடங்கி இருக்கு பாருங்க. இது என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இந்த 5 திக்ருகளை கொண்டு நீங்கள் ஓத ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த நிமிடம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓத ஆரம்பிங்க. இஃப்தாருக்கு முன்னாடியும் இந்த ஒவ்வொரு திக்ரியும் 100 முறை சொல்லிட்டு ஓதிட்டு அதன் பொருட்டால் அல்லாஹிடம் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள், தேவைகளை சொல்லுங்கள். நோன்பு திறக்கப்படும் அந்த நேரம் நாம் கேட்குற எல்லா துவாக்களும் நிறைவேறும். இது போன்ற சிறப்பான திக்ருகளை ஓதி துவா செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நல்லா துவா செய்யுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி உட்காந்துட்டு நோன்பு திறக்கிற மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் முன்கூட்டியே வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இது போன்ற சிறப்பான திக்ருகளை ஓதி துவாக்கு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வச்சுக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது டைம் வச்சுக்கிங்க. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு, உங்கள் தாய்மொழியில் கேட்பதற்கு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுக்கிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒதுக்கக்கூடிய இந்த 10 நிமிஷம் உங்களுடைய பல வருட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை மறந்துட வேண்டாம். வரக்கூடிய ஒவ்வொரு நோன்பிலும் இன்ஷால்லா நான் சிறப்பான துவாக்கள் திக்ருகளை போட்டுட்டு வரேன். ஒன்றா பார்த்துட்டு ஒவ்வொரு நோன்பிலையும் ஓதிட்டு வாங்க. இன்ஷால்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் இந்த நோன்போடு நோன்பாக நீக்க வேண்டும் சொல்லி நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.